ரனா ரனா ரனு ரேனா ரே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்கள் அண்ணன் தான் மறுபடியும் புதிய வீடியோவோடு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ தென்னந்தோப்புக்கு நடுவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்பயும் போல். இந்த வீடியோவில் நம்ம மதுரையிலேருந்து தேக்கடிக்கு ட்ராவல் பண்ணுற ஒரு விலாகை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஹில்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம அந்த தேக்கடி ஹில்ஸ் மேலே தான் ஏற போகிறோம். இந்த விலாக் வந்து ஒரு மல்டிபிள் பார்ட்ஸில் வரப்போகுது. ஏன்னா நான் தேக்கடியில் ஆல்மோஸ்ட் 3 days ஸ்பெண்ட் பண்ணேன். ஒவ்வொரு டேக்கும் 1 or 2 பார்ட்ஸ் கண்டிப்பாக வரும். இது ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேக்கடி ஹில்ஸோட ரூட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வளைஞ்சு 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 ஹில்ஸ் போகுதுன்னு. இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம WGH பொயட்ரி அப்படின்ற ஒரு ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹில்ஸில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹில்ஸோட ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கும். இந்த ஹில்ஸ் மேலே ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா நம்ம வந்து கேரளாவோட பார்டரில் தான் நம்ம இப்போ இருக்கோன்ற மாதிரி எல்லோரும் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேரளாவோட பார்டர் சைட்லேயே நம்ம வந்து தேக்கடி ஹில்ஸ் மேலே WGH பொயட்ரி ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து வேறு ஒரு பிளேசஸ்க்கெலாம் போக போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து WGH பொயட்ரி ரெசார்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக தேக்கடி ஹில்ஸ் மேலே ஏறி WGH பொயட்ரி ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் செக்ஷனில் போய் ஒரு ரூம் புக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இங்கே பக்கத்தில் இன்ஃபினிட்டி பூல் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். பெயிண்டிங்ஸ்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் ரிசப்ஷன் ஏரியாவில். இதுதான் அந்த இன்ஃபினிட்டி பூல். பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரிசப்ஷனை விட்டு கீழே இறங்கி இப்போ இன்ஃபினிட்டி பூல் பக்கத்தில் தான் இருக்கேன். பாருங்கள் பூல் எப்படி இருக்குன்னு. அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள் அந்த நேச்சர் எப்படி அற்புதமாக இருக்குன்னு. இதை நான் உங்களுக்கு 360 டிகிரியில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலைகள்லாம் எனக்கு ஒரு தனி ஃபீலை கொடுக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இன்ஃபினிட்டி பூல், அப்படியே ரெசார்ட், இதில் தான் நான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன்னு நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாம். இப்போ நான் ரெசார்ட்டோட ரூஃப் டாப்பில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேகங்களும் மலைகளும் அதை சுற்றின மரங்களும் ஒரு மூடியான ஒரு லுக்கை கொடுக்குது பாருங்களேன். ஈவினிங்கில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. உள்ளேயே ஜிம் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செஸ் விளையாடலாம், கேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட்டில். நான் கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு கீழே இந்த பூலில் குளிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து விலாகை கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம். ரெசார்ட்டில் உள்ள டிராயிங்ஸ்லாம் பாருங்கள், அங்கங்கே டிராயிங்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம இந்த டேயை கன்க்ளூட் பண்ணிவிட்டு டுமாரோ விலாகை கண்டினியூ பண்ண போகிறோம் WGH பொயட்ரி ரெசார்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் விடிஞ்சிருச்சு. நான் ஆல்மோஸ்ட் 4 AM கிட்டேயே எழுந்திரிச்சிட்டேன். நான் குளித்து ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 6 AM கிட்ட ஆயிடுச்சு. இப்போது போட்டிங்க்கு நான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் த வீடியோவில் போடுறேன். தேக்கடியில் போட்டிங் எப்படி இருந்தது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத. இப்போது நான் மார்னிங் ஒரு வாக்கிங் மாதிரி ரெசார்ட்டை சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஏன்னா வந்து இப்போ தான் இந்த 5:30 6 AM ரேஞ்சே இருக்குது. நான் போட்டிங் போகிறதுக்கு கொஞ்சம் நியர்பையாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா கீழே தேக்கடி ஹில்ஸுக்கு கீழே இறங்கி போட்டிங் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் ரெசார்ட்டுக்கு நடுவில் அந்த குடிசைகள், அந்த ஃப்ளோராலாம் எப்படி இருக்குன்னு. மேலே காட்டுறேன் பாருங்கள், அந்த வானம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மூன் தெரியுது பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரெசார்ட்டுக்கு இந்த சைடு ஃபார்ம் மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்க தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே உங்களுக்கு பனானா
ட்ரீ தெரியுதா? அதில் நிறைய பனானாஸ் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அது பக்கத்தில் இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பனானா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு தார் பூரா இருக்குது. பக்கத்துலேயே சில வித்தியாசமான ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நடந்து போய் வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவரும் வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஃப்ரூட்டுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். வித்தியாசமாக இருக்குது. பொமக்ரானட்டுன்னு நினச்சேன் நான், பட் ஆனால் அது அதான் இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஸோ என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஃப்ரூட்டோட நேம் என்ன அப்படின்னு. ஃபஸ்ட்டு இது ஃப்ரூட்டான்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது அநேகமாக பார்க்க பொமக்ரானட் மாதிரி தான் இருக்குது. பட்டு என்ன ஃப்ரூட் இது அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். இது வேறு இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரெண்டையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த ஃப்ரூட்டும் அந்த ஃப்ரூட்டும் ஒன்றான்னு தெரில. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ரெசார்ட்லேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான். பஃபே சொல்லியிருக்காங்க. பஃபேயில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். நட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்புறமா ஸ்வீட்ஸ் இருக்குது கொஞ்சம். அது போக நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது. ஸோ இது கேரளானால அதுக்கு உண்டான ஸ்பெஷல் இருக்குமோ என்னமோ தெரில. பூரி இருக்குது. அப்புறமா இடியாப்பம் இருக்குது, ஊத்தாப்பம் இருக்குது, இட்லி இருக்குது, சாம்பார் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான சட்னி இருந்தது. பீட்ரூட் சட்னின்னு நினைக்கிறேன். ஒரு சட்னி ரோஸ் கலராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடித்தேன். இங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து இந்த ரெசார்ட்டை வந்து மினி வேனில் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து மினி வேன் எடுத்துகிட்டு வர வரையும் நான் அந்த வில்லாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஸ்டாண்டர்ட் ரூமில் தான் தங்கியிருந்தேன். வில்லாஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. பேம்பு வந்து ட்ரீ கிடையாது, ஒரு கிராஸ். பாருங்கள் ஒரு கிராஸ் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இது அநேகமாக பேம்புன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மினி வேனில் ஏறியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ரெசார்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மினி வேனில் போகிறதே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்கே ஒரு வில்லா தெரியுது பாருங்கள். ஸோ இவர் ஒரு ஸ்டாஃப் நமக்கு வந்து என்னென்ன இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ போயிட்டுருக்கோம், நல்லா இருக்குது. இந்த வில்லாஸோட ப்ரைஸிங்லாம் 10,000 மேலே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிளான்ஸு அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவ்வளோ இருக்கான்னு. இந்த ரெசார்ட்டோட ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து ஒரிசாவில் இருக்காராம். ஸோ அங்கேருந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருங்க பாருங்கள் இந்த ரெசார்ட்டை. ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரெசார்ட்டில் இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து போய்கிட்டு இருக்குது. அங்கே வந்து ரேபிட்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேபி சம்டைம் லேட்டர் ஒரு மந்த் ஆர் 2 கழிச்சு வரும்போது இங்கே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் ரேபிட்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இண்டிவிஜுவல் வில்லாஸ். ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ்னால் சும்மா ஒரு லாட்ஜ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இன்டீரியரை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். பாத்தே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெசிலிட்டியாக இருந்தது. ஹாட் பாத்து, கோல்டு பாத்து, அது போக எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. இதுக்கடுத்து அங்கெல்லாம் இன்னும் எக்ஸ்பேன்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சுற்றி காட்டினாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த ரெசார்ட்டை நான் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இன்றைக்கி காலையில் ஆல்ரெடி போட்டிங் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து அந்த விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் கண்டிப்பாக. போட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் தேக்கடியில் எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி போகணும், அதை புக் பண்ணணுன்ற முதற்கொண்டு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்த்தது எனக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வரும். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேங்க்யூ கைஸ். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். நான் இதுக்கடுத்து கொஞ்சம் நியர்பையாக என்னென்னலாம் இருக்குது இந்த ரெசார்ட்ன்றதை கொஞ்சம் ஒரு ஷார்ட் வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட விலாகை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசார்ட்லேயே ஜுவல்ஸு, க்ளோத்திங், சில்வர் ஐட்டம்ஸ் இது மாதிரி செல் பண்ணுற ஒரு ஷாப் மாதிரியான ஒரு செட்டப் உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். நான் ஒரு தேக்கடி இல்லை கேரளா போயிட்டு வந்ததுக்கு ஏதாவது சொவனியர் மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த ஸ்டோரில் எனக்கு பர்சனலாக எதுவும் சூட் ஆகலை. மேபி நான் கீழே போனேன்னா எனக்கு கிடைக்கலாமோ என்னமோ தெரியலை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மேபி இந்த ஸ்டோரில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது இருக்கான்றதை பாருங்கள்.
இதோட இந்த விலாகை என் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.